நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில நிறைய ஹீரோயின்ஸ் இப்போதைக்கு இருக்காங்க. அதுல இருக்கிற பாதி ஹீரோயின்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா 8th 10th 11th அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுல வந்து முதல் கட்டமா நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டு கொஞ்சம் ஷாக் ஆனவங்க யாரு அப்படின்னு கேட்டா காதல் சந்தியா. காதல் திரைப்படம் வெளியாகும் போது அவங்க 10th படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இவ்வளவு சின்ன பொண்ணு இவ்வளவு மெச்சூரா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் பேசிட்டு அந்த விஷயத்த அப்படியே விட்டுட்டோம். அதை தொடர்ந்து நிறைய படங்கள்ல கும்கி படத்துல லக்ஷ்மி மேனன் அறிமுகமாகும் போது அவங்களும் 8th தான் படிச்சிருந்தாங்க. ஆனா அவங்கள பார்த்தா அப்படி தெரியாது. இந்த மாதிரி பார்க்க மெச்சூர்டா இருக்காங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்களெல்லாம் வந்து ஹீரோயினா நடிக்க வச்சு அண்ட் இப்போ வரைக்கும் ஹீரோயினா நடிக்க வச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சின்ன வயசுலயே ஒரு பெண்ணை ஹீரோயினா நடிக்க வைக்கிறது சரியா தப்பா அப்படிங்கறத நம்மள நிறைய பேர் யோசிச்சிருக்க கூட மாட்டோம். ஆனா மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளர் முத்துலட்சுமி அப்படிங்கிற பெண் வந்து சென்னை ஹைகோர்ட்ல இந்த மாதிரி சிறுமிகள் எல்லாரையுமே ஹீரோயினா அறிமுகப்படுத்தி அவங்கள வந்து சினிமால நடிக்க வைக்கும் போது அவங்க மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் பாதிப்படைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருந்தாங்க. ஆனா இதை விசாரிச்ச நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனிப்பட்ட ஒரு நபருக்கு குறிக்கோள் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அவங்க எந்த துறையில வேணா எந்த வயசுல வேணா சாதனை பண்ணலாம். இந்த மாதிரி விஷயத்துல கோர்ட் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. சோ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில கார்த்திகா, துளசி, லக்ஷ்மி மேனன் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேரு சின்ன வயசுலயே அதாவது ஸ்கூல் படிக்கும் போதே ஹீரோயினா அறிமுகமானவங்க இன்னமும் நடிச்சிட்டு இருக்காங்க.